இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நாசா ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. தண்ணீர் உள்ள புதிய கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கு. வளிமண்டலத்தில் தண்ணீர் உள்ள கிரகத்தை நாசா கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பூமியிலிருந்து 97 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு கிரகத்தில் தண்ணீர் இருக்குன்னு நாசா விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாசாவின் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது தான் இது. பூமியை விட 2 மடங்கு பெருசாக இருக்குது. GJ 9827D, அதாவது 9827D என்ற இந்த கிரகத்தில் நீர் மூலக்கூறுகள் அதிகமாக இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் உறுதி செஞ்சுருக்காங்க. விண்மீன் மண்டலத்தில் நீர் நிறைஞ்ச வளிமண்டலங்களை கொண்ட கிரகங்கள் இருக்கக்கூடுன்ற சாத்தியத்தை வலுப்படுத்தி இருக்குது நாசா தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் இருப்பதையும் நீராவி இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கிரகத்தின் மேற்பரப்பில் தண்ணீர் இருக்கா அப்படின்றது இன்னும் தெளிவாக தெரில. பாறைகள் நிறைஞ்ச கிரகத்தில் வளிமண்டலங்களில் நீர் மூலக்கூறுகள் இருப்பது மேலும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுக்கு முக்கிய சான்றாக இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகத்தில் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீராவியும் கலந்திருக்கு. உறைந்த பனிக்கட்டிகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி கண்டறியப்பட்ட நீர் மூலக்கூறு இருக்கும் கிரகங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது பூமிக்கு ரொம்ப அருகில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணீர் உள்ள புதிய கிரகம்னு நாசா கண்டுபிடிச்சது பூமியிலிருந்து பார்த்தீங்கன்னா 97 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது அப்படின்ற ஒரு கிரகத்தில் தண்ணீர் இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முற்றிலும் அறிவியல் சம்மந்தப்பட்ட பதிவு. இது உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் பதிவு. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.